திருவெளிப்பாடு அதிகாரம் 2. எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்து கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்துக் கொள்கின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை. ஆகையால் நீ என் நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனம் மாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். இருப்பினும் உன்னிடம் நல்லது ஒன்றும் உண்டு. நான் வெறுக்கிற நிக்கோலையாரின் செயல்களை நீயும் வெறுக்கிறாய். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். சிமிர்னாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. முதலும் முடிவும் ஆனவர், இறந்தும் வாழ்பவர் கூறுவது இதுவே: உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன். ஆனால் உண்மையில் நீ செல்வம் பெற்றிருக்கின்றாய் அன்றோ? தாங்கள் யூதர்கள் என சொல்லிக் கொள்வோர் உன்னை பழித்து பேசுவதும் எனக்கு தெரியும். அவர்கள் யூதர்கள் அல்ல, சாத்தானுடைய கூட்டமே. உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே. இதோ சோதிப்பதற்காக அலகை உன்னை சேர்ந்தோருள் சிலரை சிறையில் தள்ளி இருக்கின்றது. 10 நாள் நீ வேதனையுருவாய் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். வெற்றி பெறுவோரை 2வது சாவு தீண்டவே தீண்டாது. பெர்காமில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. இருபுறமும் கூர்மையான வாளை கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: நீ எங்கு குடியிருக்கிறாய் என நான் அறிவேன். அங்கேதான் சாத்தானின் அரியணை உள்ளது. நீ என் பெயர் மீது உறுதியான பற்று கொண்டுள்ளாய். சாத்தான் குடியிருக்கும் இடத்தில் நம்பிக்கையுள்ள என் சாட்சியான அந்திப்பா உங்கள் நடுவே கொலை செய்யப்பட்ட காலத்தில் கூட நீ என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை விட்டு விலகவில்லை. ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறைகள் சில உண்டு. பிழையாமின் போதனையில் பிடிப்புள்ள சிலர் உன் நடுவே உள்ளனர். இந்த பிழையாம்தான் இஸ்ரேல் மக்கள் இடறி விழும்படி செய்ய பாலாக்குக்கு கற்றுக் கொடுத்தவன். அதனால் அவர்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்டு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். இது போலவே நிக்கோலையரின் போதனையில் பிடிப்புள்ள சிலரும் உன் நடுவில் உள்ளனர். ஆகவே மனமாறு, இல்லையேல் நான் விரைவில் உன்னிடம் வருவேன். என் வாயிலிருந்து வெளிவரும் வாள் கொண்டு அவர்களோடு போர் தொடுப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவை வெற்றி பெறுவோருக்கு அளிப்பேன். வெள்ளை கல் ஒன்றையும் அவர்களுக்கு கொடுப்பேன்.
அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பெறுபவரை அன்றி வேறு யாரும் அப்பெயரை அறியார். தியத்ராவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: தீப்பிழம்பு போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற காலடிகளும் கொண்ட இறைமகன் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். உன் அன்பு, நம்பிக்கை, திருத்தொண்டு, மன உறுதி ஆகியவை எனக்கு தெரியும். நீ இப்பொழுது செய்து வரும் செயல்கள் முதலில் செய்தவற்றை விட மிகுதியானவை என்பதும் தெரியும். ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு. இசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய். தான் ஒரு இறைவாக்கினள் என கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெறிபிரள செய்து அவர்கள் பரத்தமையில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகிறாள். அவள் மனமாற வாய்ப்பு கொடுத்தேன். அவளோ தன் பரத்தமையை விட்டு மனமாற விரும்பவில்லை. இதோ அவளை படுத்த படுக்கையாக்குவேன். அவளோடு விபசாரம் செய்வோர் அவள் தீச்செயல்களை விட்டுவிட்டு மனம் மாறாவிட்டால் அவர்களையும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்குவேன். அவளுடைய பிள்ளைகளை கொன்றொழிப்பேன். அப்பொழுது உள்ளங்களையும் இதயங்களையும் துருவி ஆய்கிறவர் நானே என்பதை எல்லா திருச்சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்களுள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பேன். தியத்ராவில் இருக்கும் ஏனையோரே, நீங்கள் இந்த போதனையை ஏற்கவில்லை. சாத்தானின் ஆழ்ந்த ஞானம் என சொல்லப்படுவதை நீங்கள் அறிய விரும்பவில்லை. எனவே நான் உங்களுக்கு சொல்வது, உங்கள் மீது வேறு எச்சுமையையும் நான் சுமத்த மாட்டேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் நான் வரும் வரை பிடிப்புள்ளவர்களாய் இருங்கள். என் தந்தையிடம் இருந்து நான் அதிகாரம் பெற்றிருப்பது போல வெற்றி பெறுவோருக்கு, என் செயல்களை இறுதி வரை செய்வோருக்கும் வேற்றினத்தார் மீது அதிகாரம் அளிப்பேன். அவர்கள் வேற்றினத்தாரை இருப்புக்கோலால் நடத்துவார்கள். குயவர் களத்தை போல நொறுக்குவார்கள். விடிவெள்ளியையும் அவர்களுக்கு கொடுப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும்.